எல்லாரும் டாக்டர் ஆயிரணும், எல்லாரும் இன்ஜினியர் ஆயிரணும், எல்லாரும் வக்கீல் ஆயிரணும். அப்புறம் அப்புறம் லியோனி ஆகிறது எப்படி? ஒன்றும் இல்லைங்க. நான் வந்து பக்கத்தில் அங்கே உட்காந்தேன். இப்போவும் அதே காலேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அண்ணன் வந்துச்சு கோவம். நான் ஒவ்வொரு மாதத்துக்கும் காலேஜை மாற்றிட்டு இருப்பாங்க. நான் கேட்டேன், ஏன் நான் கிண்டல் பண்ணுறேன்னா, எப்பா நான் 10வது படித்தவன் சாமி, நான் இப்படி தான் சாமி கேட்பேன்னா. எப்பா 10வது படித்தவரா இப்படி எழுதுற? ஏன் தெரியுமா? படித்ததை ஒழுங்காக படித்தா என்ன வேணாலும் ஆகலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். என்ன படிக்கிறோங்கிறது இருக்குது, எப்படி படிக்கிறோங்கிறது இருக்குது. 10வது படித்த ஆளினுடைய படைப்பு பல்கலைக்கழகங்களில் பாடமாக இருக்கிறது என்றால் எப்படி உலகத்தை பார்க்கிறார் என்பதற்கு புத்தக கண்காட்சி உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய சாட்சி கண்மணி. அவர் பேசுறது கேட்கறதுக்கெல்லாம் வரலிங்க. அவர் பேசுறதை விட ரொம்ப அழகா எழுதுவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து இங்க நின்னதே எனர்ஜி தான். நம்ம எல்லாருக்குமே அவரை கொண்டு வந்து காட்டினார்கள். இந்த பப்பாசி குடும்பத்தினரும் இந்த புத்தக கண்காட்சியை அமைத்தவர்களும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதனை காட்டுகிறார்கள். சாதாரணமான ஒரு ஜியோகிராபி டீச்சர், பட்டிமண்டபங்களில் பேசிக் கொண்டிருந்தவர், இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டின் பாட நூல் பிரிவிற்கு தலைவராக போட்டு பல்வேறு விதமான எழுச்சிகளையும் ஏற்றங்களையும் அவரிடத்தில் கனவாக வைத்திருக்கிறோமே. அப்படி வாங்க விஷயங்களை. நான் தமிழ் படிச்சேங்க, தமிழ் தான், தமிழ் லிட்ரேச்சர் தான். தமிழில் படிப்பது வேறு, தமிழ் படிப்பது வேறு, சரியா? ஆனா நான் தமிழிலும் படித்தேன், தமிழும் படித்தேன். ஆங்கிலம் சரளமாக பேசுவேன், நான் ஹிந்தி சரளமா பேசுவேன், எழுதுவேன், வாசிப்பேன். உருது சரளமா பேசுவேன், எழுதுவேன், வாசிப்பேன். அரபி சரளமாக எழுதுவேன், வாசிப்பேன். இவ்வளவு மொழிகளையும் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், தேர்ந்தெடுத்து போய் தமிழ் படித்தேன். படிக்கின்ற படிப்பு அல்ல. என் காலேஜ்ல எம்காம் படிச்சு பிஹெச்டி படிச்சுட்டு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சு மேத்தமெட்டிக்ஸ்ல பிஹெச்டி படிச்சவங்களுக்கும் அதே சம்பளம் தான். தமிழ் படிச்சு பிஹெச்டி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய எனக்கும் அதே சம்பளம் தான். படிச்சதை ஒழுங்கா படிச்சா என்ன வேணாலும் ஆகலாம், எப்படி வேணாலும் ஆகலாம். என்ன படிக்கிறோங்கிறது இருக்குது, எப்படி படிக்கிறோங்கிறது இருக்குது.